ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அது எதனாலனா அண்ணன் வேலை இல்லாமல் இருந்தார். அதை நினச்சே அண்ணன் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பினார் வேறு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அண்ணன் அதே ஒரு நினப்பிலே இருந்துகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியுமே அதே நினப்பில் தான் இருந்துட்டு இருந்தது, ஒழுங்காக வேலைக்கு போகாமல். ஆனால் அந்த பொண்ணு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு அது குழந்தைங்கன்னு சந்தோஷமாக தான் வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அண்ணன் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பாட்டு கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போனாலும் வாரத்தில் 3 நாள் போகிறது 3 நாள் போகாது, அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இது அம்மா எவ்வளோ மாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அம்மா எவ்வளோ சொன்னாலும், எவ்வளோ தூரம் தான் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்கிற மாதிரியான ஒரு இதில் தான் மனநிலையில தான் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி இருந்தது தான் அண்ணனும் இது மாதிரி அம்மா என்ன சொன்னாலும் அது அப்போதைக்கு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவார். அதுக்கப்புறம் மறுவாரம் வேலைக்கு போக மாட்டார். அம்மா பக்கத்தில் கொஞ்சம் வயல் இருந்துச்சு. அதில் வர வருமானத்தை வச்சு தான் அம்மா கொஞ்சம் வீட்டெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க செலவு எல்லாத்தையுமே. அப்படி இருக்க சொல்லி என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஆனால் என் ஹஸ்பண்ட் நல்லா ஒர்க் பண்ணுறவாசி. அவர் எதை பற்றியுமே இது பண்ணலை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இது மாதிரி சரியில்லை, உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அத்தை அடித்தாங்க. இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்மா, அண்ணனும் ஃபோன் பண்ணி பார்த்தோம், எங்கே இருக்கானே தெரியல, ஃபோனும் எடுக்கலை, அதனால தான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் குழந்தைய மாமியார்கிட்ட விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் திடீர்னு கிளம்பி நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணோடனே. நான் இருக்கிற ஊருக்கும் அவங்களுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல், அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். டாக்டர் சொன்னாங்க, இவங்க ஒழுங்காக சாப்பிடாம ஒரு மாதிரி ஏதோ ஒரு யோசனையிலே இது பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. என்னடா இது இப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பேச ஆரம்பித்தாங்க. நான் தான் உங்கள் அம்மாவை வேணால் நம்மளோட அழைச்சிருந்து வச்சுக்கலான்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட, நீ உங்கள் அம்மாவும் அவங்க ஒழுங்காக சாப்பிடாம இது பண்ணாமல் இருந்தோன்னு தான் இன்றைக்கி இந்த நிலமை அப்படின்னோடனே உடனே நான் என்னங்க பண்ணுறது, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் எங்கள் அம்மாட்ட, அவங்க கேட்குற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இல்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் பையன் ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கான், நானும் விட்டுட்டு வந்துட்டேன்னா அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அவன் ரொம்ப அப்புறம் ஏதாச்சும் பண்ணிக்குவான் செஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா கூடவே வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததுக்கு அப்புறம் நான் என்னால் இப்போதைக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம அடுத்தது அம்மாவுக்கு எப்படி என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறது தானே முக்கியம். நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு, நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இப்போதைக்கு நம்ம பேசி சண்டை போடுறதுக்கான நேரங்கிறது இது கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை இது பண்ணாமல், அவங்க ஏதோ ஒரு இதில் இருந்திருக்காங்க, ஒழுங்காக சாப்பிடல இருந்தால் டாக்டர் சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு போன பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற அம்மாவையும் சரி சுற்றி இருக்கிறவங்களையும் சரி கஷ்டப்படுத்துகிறதே வேலையாக போய்ட்டு 1 மாதம் 2 மாதமாகுது, 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இவர் தான் தேவையில்லாமல் கவலைப்பட்டுருக்காரு. இதனால் உங்கள் அண்ணனுக்கு ஏதாச்சும் யூஸாக சொல்லு, ஒரு யூஸுமே கிடையாது. தேவையில்லாமல் இவர் எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு மனசில் போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்காரு, உங்கள் அம்மாவே நிம்மதி இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி இனிமே பேச தேவையில்ல, அதை பற்றி பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, விடுங்கங்க அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிற, இப்படியே என்னை சொல்லி நீ இது பண்ணிடுற, ஆனால் உங்கள் அண்ணன் பண்ணுற தப்பையும் உங்கள் அம்மாவும் சரி நீயும் சரி மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும், இது நம்ம பேசுகிறது பேசியாச்சு, இதுக்கப்புறம் பேசுறதுனால என்ன ஆக போகுது, ஏதாச்சும் மாற போதா செய்ய போதா, ஒன்றும் மாற போகிறது கிடையாது. நம்ம என்ன பேசினாலும் நடக்கிறது தான் நடக்கும். இனிமேல் அம்மாவை எப்படி கவனிச்சுக்கிறதுங்கிறத தான் நான் பார்க்கணும். தேவையில்லாமல் அண்ணன் பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு சொல்லிவிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு தான் அது சரியாக இருக்காது அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது மாதிரி தான்
நம்ம யோசிக்கணும் தேவையில்லாமல் எதையும் போட்டு நீ குழப்பிட்டு மனசை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காத. டாக்டர் வரட்டும்